வெண்ணிலா, அது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கடைசியாக சொன்னது ஞாபகம் இருக்கா? எனக்கு இருக்கு. என் கண்ணு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல வெண்ணிலா. என் கண்ணு போடனால ஏன் வெண்ணிலா, என் கண்ணு போனனால முத்துமாமா உனக்கு பிடிக்காம போயிடுமா வெண்ணிலா? என்ன முத்துமாமா நீ இப்படி எல்லாம் பேசுற? நீனா எனக்கு உசுரு. உன் கண் பார்வை வர வரைக்கும் உனக்கு கண்ணுக்கு கண்ணா நான் இருப்பேன். அப்படி உனக்கு கண்ணு மட்டும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் செத்தாவது என் கண்ணை கொடுத்து உனக்கு கண்ணு வர வைப்பேன் முத்துமாமா. இல்ல 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 வெண்ணிலா, எனக்கு கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல வெண்ணிலா. நீ என் கூட இருக்கல, அது போதும். உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது வெண்ணிலா. நீ இருந்தா எனக்கு போதும் வெண்ணிலா. நீ இல்லாம நான் பயந்துட்டேன் வெண்ணிலா. உனக்கு எதுவும் ஆயிடுச்சு, என் உயிரே போயிடுச்சு. இப்போ உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் போன உசுறு திருப்பி வந்த மாதிரி இருக்கு வெண்ணிலா. ஸ்வேதா, உண்மையிலேயே உன்னோட புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் நினைச்சு பெருமையா இருக்கு. இந்த விஷயத்துக்கு இப்படி ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் ஒரு நிமிஷம் முத்தரசனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நீ யோசிக்காம டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டியே. எப்படி ஸ்வேதா உன்னால மட்டும் இந்த மாதிரி யோசிக்க முடியுது? நீ ஒவ்வொரு விஷயத்தையும் வெவ்வேறு கோணத்துல தான் யோசிக்கிற. அதான் அத்த ஸ்வேதாங்கிறது. ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்துல அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்க கைய வச்சு அவங்க கண்ணை குத்திட்டேன். என்ன சொல்ற? எனக்கு புரியல. இல்ல, அந்த குட்டி பிசாசு ருத்ரா இருக்கால, அவளை பார்த்துதான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு. எப்படி? ஆமா அத்த, அவ முத்தரசு மாமா கிட்ட நான் வெண்ணிலா வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு. இது மொத்தத்துக்கும் ருத்ரா தான் காரணம். ஆனா அது மட்டும் இல்ல அத்த, எனக்குள்ள இருந்த வெறிதான் என்ன அப்படி பேச வச்சுச்சு. ஆமா அத்த, தகுதியிலையும் சரி அழகுலையும் சரி எந்த விதத்திலையும் என் கூட கொஞ்சம் கூட போட்டி போட முடியாத வெண்ணிலா மேல மட்டும் முத்தரசு மாமாவுக்கு எதனால எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அத்த. அதனாலதான் அவளோட நட உட பாவனை அத்தனையும் நான் பார்த்து பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அத்த. இன்னும் அவ எந்தெந்த சூழ்நிலையில என்ன பேசுவா என்னென்ன பண்ணுவாங்கிறது எனக்கு அத்தனையும் அத்துபடி. என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமா அத்த, எனக்கு கிடைக்க வேண்டிய முத்தரசு மாமாவை அவ தட்டி பறிச்சுக்கிட்டா. இனிமே அவளை நிம்மதியா வாழ விடக்கூடாது. அதுக்காக நான் எப்பேற்பட்ட வியூகத்தை வேணாலும் வகுப்பேன். அது இந்த ஸ்வேதாவால கண்டிப்பா முடியும். சரி ஸ்வேதா, எது எப்படியோ இப்போதைக்கு முத்தரச உயிரை காப்பாத்திட்டேன். இல்ல அத்த, உயிரை காப்பாத்துறது மட்டும் என்னோட நோக்கம் இல்ல, அதையும் தாண்டின ஒரு நோக்கம் இருக்கு. குரல் மட்டும்தானே இப்ப வெண்ணிலாவா நடிச்சுக்கிட்டு இருக்கு. என் மனசுக்குள்ள நான் கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணிலாவா மாறிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் வெண்ணிலாவுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நான் மாறிடுவேன். அத முத்தரசு மாமாவால கூட கண்டுபிடிக்க முடியாது. அதை எப்படி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் இத்தனை கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். திட்டம்லாம் நல்லதான் இருக்கு, ஆனா எந்த சந்தேகமும் வராம நிறைவேற்றணுமே ஸ்வேதா. ஸ்வேதா, எதுவும் பேசிடாத. கார்த்திக் ஜனனி எல்லாம் வராங்க. வரட்டும் ஸ்வேதா. அட என்ன கார்த்திக், உங்க அண்ணன் உயிரை காப்பாத்தினதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்னு நன்றி சொல்ல வந்திருக்கியா? ஆனா ஒண்ணு, உனக்கு கூட வராத ஐடியா அந்த நேரத்துல எனக்கு வந்துச்சு பாத்தியா? இல்ல ஸ்வேதா, நாங்க எங்களுக்குள்ள பேசி பார்த்தோம். அண்ணன் இப்படி போய் சொல்லி ஏமாத்துறதுல எங்க யாருக்கும் உடன்பாடு இல்லை.
அதுவும் நீ வெண்ணிலா அண்ணியா நடிச்சது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் நடிச்சது தப்பு, நான் தெரியாம நடிச்சிட்டேன், நான் தான் வெண்ணிலா மாதிரி பேசணும்னு சொல்லி ஒழுங்கா அண்ணன்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ உண்மையை சொன்னீனா அண்ணன் கண்டிப்பா மன்னிச்சிடுவாரு. அண்ணனுக்கு சுத்தமா பொய்ன்ற விஷயமே பிடிக்காது, அதை நாங்களும் விரும்பல. இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு. டேய், உனக்கு அறிவு இருக்காடா? அவளுக்கு வந்து நன்றி சொல்றதை விட்டுட்டு ஏதோ தேவையில்லாம கண்டதை பேசிட்டு இருக்க. அப்பவே ஸ்வேதா இங்க இருக்க கூடாது ஆவுன்னு இருந்த. இப்போ முத்தரசன் உள்ள டென்ஷன் ஆன உடனே அவன் உயிரையே வெண்ணிலா மாதிரி பேசி காப்பாத்திருக்காடா. அவன் வெண்ணிலா எங்க எங்கன்னு கேட்டு தவிச்சப்போ எல்லாத்தையும் தட்டி விட்டானே. நானே பயந்துட்டேன்டா. முத்தரசனை இனிமே உயிரோட பாப்பமா இல்லையான்னு பயந்துட்டேன். என்னடா நீ பேசிட்டு இருக்க? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? முத்தரசனுக்கு அதிர்ச்சியான விஷயம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவன் உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லியிருக்காருல்ல. இங்க பாருமா, அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பக்கப்பட்ட ஆள் தான். அவர் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. சின்ன வயசுலயே அம்மாவை இழந்தவர், அதுக்கப்புறம் மனைவியை இழந்திருக்காரு, அப்புறம் அப்பாவை இழந்தாரு. அது போக சொந்த அத்தை வெண்ணிலானியோட அம்மா எல்லாத்தையும் இழந்திருக்காரு. இப்படி இத்தனை இழப்புகளை தாண்டி வந்த ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா மனசு பக்குவப்பட்டு தான் இருக்கும். அண்ணன் ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் பேசும்போதும் ஒரு அனுபவசாலியோட பக்குவத்தோட தான் பேசுவாரு. அதனால அண்ணன் அப்படிலாம் உணர்ச்சி வசப்பட மாட்டாரு. டாக்டர் சொன்ன மாதிரி அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. என்னடா புரிஞ்சுக்குவான்? என்ன புரிஞ்சுக்குவான்? புரிஞ்சுக்குவான்னு பேசிட்டு இருக்க. அவன் தான் பலகீனமா இருக்கான்னு டாக்டர் சொன்னார்ல, அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ தான்டா பேசிட்டு இருக்க. இல்லம்மா, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை ஏமாத்திருக்கோம் தெரிஞ்சாதான் அண்ணன் மனசு விட்டுருமா. இப்பயே போய் நேர்மையா உண்மையை சொன்னா அண்ணன் தாங்கிக்கும். அந்த நேரத்துக்கு அழுவாரு புலம்புவாரு, அவ்வளவுதான். போ ஸ்வேதா, போய் எங்க அண்ணன் கிட்ட விஷயத்த உடைச்சு சொல்லு. இங்க பாரு கார்த்திக், உன்னை நான் வார்ன் பண்றேன். உனக்கு வேணும்னா உங்க அண்ணன் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் முத்தரச மாமா வேணும். தெரிஞ்சோ தெரியாமலையோ அவரை நான் மனசார விரும்புறேன். தாலி கட்டுறதுக்கு கழுத்து நீட்டினா அவருக்கு தான் நீட்டு வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ காலந்தான் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு. இப்போ வெண்ணிலா தான் அவருக்கு மனைவியா இருக்கா. சரி, ஆனாலும் முத்தரச மாமா மேல நான் வச்சிருந்த பாசங்கிறது அப்படியே தான் இருக்கு. இப்பவும் அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியல கார்த்திக். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எல்லாத்தையுமே தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்தா என்ன அர்த்தம்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது சரிதான். என்னால வந்து மாமா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஸ்வேதா, நீ என்ன பேசினாலும் நான் இந்த விஷயத்துல ஏமாற மாட்டேன். இதே வேற யாரும் செஞ்சிருந்தா இவங்க ஏதோ நல்ல நோக்கத்தில் தான் செஞ்சிருப்பாங்க, நானும் நம்பியிருப்பேன். ஆனா இதை செஞ்சது நீ, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ எந்த காரியம் செஞ்சாலும் அது நல்ல காரியமா இருந்தாலும் அதுல உனக்குன்னு ஒரு உள்நோக்கம், உனக்கு சாதகமா காய் நகர்த்துறது, இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும். உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. போய் இப்பயே அண்ணன்கிட்ட உண்மையை சொல்லு. இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? உண்மையை சொல்லுன்னு இருக்க. முத்தரசனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்னடா பண்ணுவ? இங்க பாருமா, இந்த உலகத்துல சத்தியம் பேசி யாருன்னா செத்து போய் பாத்திருக்கியாமா? சத்தியம் நிச்சயமா உயிரை காப்பாத்தும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது சரிதான். என்னை இனிமே இந்த விஷயத்துல வற்புறுத்தாது. என்னால முத்தரச மாமா கிட்ட அப்படி வந்து சொல்ல முடியாது. எங்க எல்லாத்துக்குமே அவர் வேணும். அப்படியா? இப்படி வந்து நீ பேசினா நான் மயங்கிடுவேனா? அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிற, அப்படிதானே? பாத்துக்கிறேன், எப்படி சொல்லணுமோ அண்ணன்கிட்ட அப்படி சொல்லிக்கிறேன். ஆனா ஒண்ணு, உண்மைய அண்ணன்கிட்ட நான் மறைக்காம சொல்லியே தீருவேன். வாங்க போலாம். என்ன ஸ்வேதா, அது எல்லாத்தையும் இந்த கார்த்திக் எடுத்து குட்டிச்சோராக்கிடுவான் போல இருக்கேன். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அத்தை. பாத்துக்கலாம். எங்க அடிச்சா எது எப்போ விழும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க கவலைப்படாம இருங்க. கார்த்தி,
ஜனனி, அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்து போச்சுண்ணே. நாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அந்த தப்பை ஏன் அனுமதிச்சோன்னா, எங்களையும் அறியாமல் அந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாம தான் அந்த மாதிரி பண்ணிட்டோம். உண்மையாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுண்ணே. வெண்ணிலா அண்ணி ரொம்ப சீரியஸாக தானே இருக்காங்க. அதுவும் சாதாரணமாக இல்லைண்ணே. டாக்டர் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. வெண்ணிலா அண்ணி மீண்டு வரலாம், இல்லைன்னா கோமா ஸ்டேஜ் கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணே, இங்க பாருங்கண்ணே, நீங்க ஆக்சிடென்ட் ஆகி அதிர்ச்சியில ரொம்ப பலவீனமா இருக்கீங்க. அதனால எந்த அதிர்ச்சியான தகவலையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியலண்ணே. இப்பவும் இதை சொல்லலைன்னா எப்பவும் உங்களுக்கு தெரியாம போயிடும்னே. நீங்க வெண்ணிலா எங்கன்னு கேட்டதுனால அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஸ்வேதா நான் தான் வெண்ணிலான்னு அன்னி குரல்ல பேசி நம்ப வச்சுட்டானே. அதனால எதுவுமே சொல்ல முடியாம நாங்கெல்லாம் வாயடிச்சு போய் நின்னுட்டோம். எங்களை மன்னிச்சிருனே. டாக்டர் வெண்ணிலா அண்ணி உடம்பு பத்தி சொன்னா கூட வெண்ணிலா அண்ணி மனசுக்குள்ள உங்க மேலேயும் ருத்ரா மேலேயும் ரொம்ப பிரியம் இருக்கும். அதுவும் இல்லாம சித்ரா அண்ணி கண்டிப்பா கூட இருந்து அவங்கள பொழைக்க வச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குன்னு. வெண்ணிலா அண்ணி எத்தனையோ நாள் எத்தனை கோயில சுத்தி சுத்தி கும்பிட்டு இருப்பாங்க. அவங்களோட கடவுள் பக்தி ஊருக்கே தெரியுமேனே. அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு டாக்டர் சொல்றதை வச்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க. அவங்க கண்டிப்பா குணமாயிடுவாங்கண்ணே. நாங்க சொன்னா அதிர்ச்சியில உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் அந்த நிமிஷத்துல மறைச்சிட்டோன்னே. நீங்களும் அன்னி குணமாயிடுன்ற நம்பிக்கையில இருங்கண்ணே. ஆனா அந்த நிமிஷத்துல மறைச்சாலும் தொடர்ச்சியா உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரலன்னு. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்லது கெட்டது உங்களுக்கு புரியும். பக்குவப்பட்டவர் நீங்க. தயவு செஞ்சு மனசை விட வேண்டானே. சார் சார், தயவு செஞ்சு அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர் அப்பவே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. வெண்ணிலா வெண்ணிலான்னு புலம்பிட்டு இருந்தாரு. டாக்டர் அவருக்கு நல்லா தூங்குறதுக்காக ஊசி போட்டிருக்காரு. அவர் இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசினது எதுவுமே அவருக்கு கேட்டிருக்காது. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா சார், எது பேசுறதா இருந்தாலும் அவர் கண் முழிச்சதுக்கு அப்புறமா பேசுங்க. ச்சே, என்ன ஜனனி இது? நம்ம அண்ணன்கிட்ட உண்மையை சொல்லிட்டோம். பெரிய பாரத்தை இறக்கி வச்சிட்டோம் நினைச்சா இப்படி ஆயிடுச்சு. ப்ளீஸ் கார்த்தி, அண்ணனை தொல்லை பண்ண வேணாம். நம்ம போலாம். சிஸ்டர், அண்ணன் கண் முழிச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. சரி சொல்றேன் சார். தேங்க்ஸ். சாமி, என் அம்மாவும் அப்பாவும் நல்லபடியா குணமாயி வரணும். ஓ, குட்டிச்சாத்தா சாமி கிட்ட மனமுருக வேண்டிக்கிட்டு இருக்கோம். வரேன். ருத்ரா குட்டி, இங்க பாருடா செல்லம்.
உனக்கு ஏதாச்சும் வேணுமா? நான் உன்னை கூட்டிட்டு போய் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி தரட்டுமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு என் அப்பாவும் அம்மாவும் சரியாய் வந்தா போதும். எனக்கு வாங்கி தரத்துக்கு என் சித்தப்பா இருக்காரு. நீங்க ஒன்றும் வாங்கி தர தேவையில்ல. இங்க பாரு செல்லம், உனக்கு எதுக்கு ஸ்வேதா மேல அவ்ளோ கோவம்? நான் கேட்ட ஏன் வேண்டாங்கற? எனக்கு நீங்க வெண்ணிலாமா மாதிரி அப்பா கிட்ட பேசினது சுத்தமா பிடிக்கல. அதான் எனக்கு கோவம். சரி, நான் ஒத்துக்கிறேன். நான் வெண்ணிலா அம்மா மாதிரி பேசுனது தப்புதான். ஆனா நீ ஏன் முதல்ல வெண்ணிலா அம்மா மாதிரி பேசுன? நான் அப்படி பேசினது என் அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு தான். நானும் அதுக்காக தான் பேசினேன். நான் அந்த இடத்துல வெண்ணிலா மாதிரி பேசி நடிக்கலனா உங்க அப்பாவை யாரு காப்பாத்திருப்பாங்க? டாக்டர் சொன்னது உனக்கே தெரியும்ல. அப்பாவோட இதயம் பலகீனமா இருக்கு. அதிர்ச்சியான எந்த தகவலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் நான் பேசாம வெண்ணிலா சீரியஸா இருக்கா, அவளால எதுவும் பேச முடியாதுன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும் உங்க அப்பாவுக்கு? அந்த அதிர்ச்சியை எப்படி தாங்கிக்குவாரு? நீயே போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்தல்ல? எங்க பாரு, அப்பாவை முழுசா காப்பாத்தி கொண்டு வரணும்னு தான் நான் அப்படி பேசினேன். இப்போ உனக்கு உன் அப்பாவை காப்பாத்தணுமா வேண்டாமா? வேணும் வேணும். அப்பா நல்லபடியா திரும்பி வரணும். இங்க பாரு செல்லம், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. ஒருவேளை உனக்கு நான் அப்படி பேசுற தப்புன்னு தோணுச்சுன்னா நான் இப்பவே போய் உன் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன், நான் ஸ்வேதா வந்திருக்கேன், நான் தான் வெண்ணிலா மாதிரி பேசி நடிச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். போலாமா? வா. இல்ல இல்ல வேணாம். அப்பாக்கு ஏதாவது ஆயிடும். வேணாம், சொல்ல வேண்டாம். உனக்கு தெரியுதுல்ல, உன் அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அவரோட உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் அப்படி நடிச்சேன். அத கேட்டு உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு நீயே உன் கண்ணால பார்த்தல. இத பாரு, நான் தான் வெண்ணிலா வந்திருக்கேன்னு நீ பேசின மறு நிமிஷமே உங்க அப்பா அத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா நான் அப்படி பேசினப்போ கண்டுபிடிச்சாரா? சந்தோஷம் தானே பட்டாரு. அப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவர் சந்தோஷமா இருக்கணுமா, இல்ல சஞ்சலப்பட்டு மனசு கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாம போகணுமான்னு நீயே சொல்லு. நல்லாதான் இருக்கணும், நல்லாதான் இருக்கணும். அப்ப நான் செஞ்சது சரிதானே? அதையே நீ தப்பா எடுத்துக்கிற? உனக்கு இப்போ அப்பா வேணும் தானே? சொல்லுடா, ருத்ரா குட்டிக்கு அப்பா வேணுமா வேண்டாமா? அப்பாக்கு இப்போ கண்ணு கூட தெரியாம இருக்கு. மறுபடியும் இன்னொரு ஆபரேஷன் கூட பண்ணணும். அப்பதான் சரியாகும்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல போய் வெண்ணிலா முடியாம இருக்கா, சீரியஸா இருக்கான்னு சொன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அதனாலதான் ஸ்வேதா அப்படி பண்ண. சொல்லு, நான் செஞ்சது சரியா தப்பா? சரிதான். எங்க பாரு, நான் வெண்ணிலா அம்மாவா தொடர்ந்து நடிச்சாதான் அப்பாவோட உயிரை காப்பாத்த முடியும். இப்ப சொல்லு, நான் தொடர்ந்து நடிக்கணுமா வேண்டாமா? நடிக்கணும் நடிக்கணும். அப்பா உயிரை காப்பாத்தணும். அப்போ ஒண்ணு பண்ண, உன் சித்தப்பா இருக்கானே கார்த்திக், அவன் ஜனனி எல்லாருமே நான் தான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்போ அப்பா கிட்ட சொல்ல போறாங்க. ஏன்? என்னமோ அவங்களுக்கு உன் அப்பாவை பத்தி என்ன கவலை இருக்கு? நானும் நீயும் கவலைப்படுற அளவுக்கு அவங்க இதுக்கு கவலைப்பட போறாங்க. நான் ஏதோ தப்பு பண்றேன் அது எதுன்னு போய் உண்மையை சொல்லிடலான்னு பாக்குறாங்க. நீ மட்டும் போய் இப்போ அவங்கள தடுத்து நிறுத்தல, அப்பாவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு ஆயிடும். இங்க பாரு, நீ உங்க அம்மாவை எழுந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா அம்மாவா கிடைச்சிருக்கா. ஆனா அப்பாவை எழுந்துட்டேனா மறுபடியும் இன்னொரு அப்பா கிடைப்பாரா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு என் அப்பா வேணும். அப்படின்னா உன் சித்தப்பா கிட்ட போய் பேசு. இதோ போறேன், இதோ போறேன். போ போ.
இதுக்கு பேரு தான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சின்ன மீன் என்ன பண்ண போகுதுன்னு பாப்போம்.